ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். வாங்க இன்னைக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப சுவையான தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ தக்காளி குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த தக்காளி குருமா செய்யறதுக்கு ஒரு வெங்காயம் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கசகசா, தேங்காய், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். தக்காளி குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 சில் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே கசகசா 1 ஸ்பூன். கசகசா இல்லைன்னா கேஷ்யூ நட் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுவும் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சோம்பு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய். இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி நான் 2 தக்காளியை கட் பண்ணிக்கிட்டேங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இதையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது தக்காளி குருமா நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 துண்டு பட்டை, ஸ்டார் அனஸ், ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1, அவ்வளோதாங்க. இது நல்லா வாசம் வர வரைக்கும் பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டோம்னா வாசனை நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு லைட்டா அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாங்க. நமக்கு ஸ்பூன் எல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. கையிலே நம்ம மிக்சிக்குள்ள இருக்கிறத எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமும் பண்ணும்போது நம்ம கையில உள்ள வாசம் எல்லாம் சேர்ந்து இன்னுமே எந்த ரெசிபி பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் ஆயில்ல. இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியா விக்குதுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தக்காளியில என்னென்ன ரெசிபிஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்காளி ஊறுகாய், தக்காளி ஜாம், ஆல்ரெடி நான் தக்காளி ஊறுகாய் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா குழம்புத்தூள் 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதான் இதுக்கு மசாலா. வேற எந்த மசாலாவும் சேர்க்கல. இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தக்காளி குருமா பண்ணி நல்லா இட்லி தோசைக்கு நல்லா நீர்க்க பண்ணி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் அருமையா இருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெயில ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை உள்ள சேர்த்துக்கிறேன். மிக்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய மசாலாலாம் உள்ள சேர்ந்துருக்கும். அதில் தண்ணி சேர்த்து நம்ம அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். அதில் தண்ணி சேர்த்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஒரு கொதி வந்ததும் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா கொதிச்சு வரும். நல்லா வாசமும் பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்ட்டு வரும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி
நல்லா அடுப்ப ஸ்லோவுல வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா இருக்குங்க இந்த குருமா. ருசிக்கு, வாசனைக்கும் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து இன்னுமே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அப்பதான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். சூடான இட்லி, தோசைக்கு, அப்புறம் சூடான சாதத்துக்கெல்லாம் இந்த தக்காளி குருமா ரொம்பவே நல்லாருக்கும். இந்த ரெசிபிய நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. தட்டு போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த தக்காளியில உள்ள புளிப்பு சுவைக்கு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாருக்கும். நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிரலாம். நல்ல அருமையான, சுவையான தக்காளி குருமாவ ஒரு 10லருந்து 15 நிமிஷத்துல பண்ணிரலாங்க. நான் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த பக்கம் பாருங்க, நல்லா சுட சுட மல்லிகை பூ மாதிரி இட்லி ஊத்தியிருக்கேன். அ இட்லி வந்து வெந்துகிட்டு இருக்குங்க. இப்ப நல்லா இட்லியோட இந்த தக்காளி குருமா சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. குழந்தைங்களுக்கும் இத ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் குடுத்து விடலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபிய நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்க. கம கமன்ட்டு வாசனையா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.